வணக்கம் நண்பர்களே. இந்த அதிகாலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் அடைகிறேன். நீங்கள் உங்கள் முயற்சியாலும் உழைப்பினாலும் நீங்களும் உங்கள் குடும்பமும் வளமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை பதிவிடுகிறேன். நடைமுறை வாழ்வியல் பயணம், பிராக்டிக்கல் பயாலஜிக்கல் ஜேர்னியின் தொடர்கிறது. நண்பர்களே, நாம் எண்ணங்களை அழகுபடுத்துவோம் என்ற தொடரில் அறிவியல் பூர்வமான கருத்துக்களை கூறி வருகிறோம். அதற்கு முன்பு ஒரு சிறு எச்சரிக்கை. நம்பிக்கை துரோகிகளிடமும் சுயநலவாதிகளிடமும் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், அவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். அவர்கள் தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, மகன் மகளாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் இருந்தாலும் சரி, நண்பர்கள் சொந்தங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி துரோகிகளிடமும் சுயநலவாதிகளிடமும் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும், அல்லது அவர்களை விட்டு விலகிவிடுங்கள். சரி, இன்று நடைமுறை வாழ்வியல் பயணத் தொடரில் நாம் எண்ணங்களை பற்றி பார்த்து வருகிறோம். நண்பர்களே, பொதுவாக எண்ணம் என்பது என்ன என்று நாம் ஏற்கனவே கூறியிருக்கிறோம். ஒரு வலி உடம்பிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பகுதியில் மனதிலோ ஒரு வலி ஏற்பட்டால் அந்த வலியை உணர்ந்தவனுக்குத்தான் அந்த வலியை பற்றிய வேதனை தெரியும். அதுபோக அழகான எண்ணங்களை உணர்ந்தவர்கள்தான் அந்த எண்ணத்தினுடைய அழகை உணர்வார்கள். காரணம், அந்த அழகான எண்ணத்திற்கு அவ்வளவு ஆனந்தமும் வலிமையும் இருக்கிறது. பொதுவாக எண்ணங்கள் ஏன் நமக்கு இயற்கைக்கு எதிராக மாறுகிறது என்று பார்ப்போமானால் 3 விஷயங்களை நாம் கூறிக்கொள்ளலாம். ஒன்று மது, இன்னொன்று மாது, மூன்றாவது செல்வ வளங்கள், செல்வ செழிப்புள்ள பொருட்கள் வளங்கள். இந்த 3 விஷயங்களில்தான் நம்முடைய அழகான எண்ணமானது சீர்கெட்டு போகிறது. முதலில் மது எப்படி நம் எண்ணத்தை சீர்குலைக்கிறது என்று சுருக்கமாக பார்க்கலாம். மது என்பது ஒரு எத்தனால் அல்லது எத்தில் ஆல்கஹால் வகையை சார்ந்தது. இது நாம் பருகியவுடன் உடனடியாக இரத்த ஓட்டத்தில் கலந்து நம் உடலில் உள்ள பல்வேறு உறுப்புகளுக்கு செல்கிறது. மேலும் இது மூளையினுள்ளும் செல்கிறது. இந்த மதுவானது நம் உடலில் வெவ்வேறு வகையான தாக்கங்களை ஏற்படுத்தும். மது அருந்தியவுடன் அந்த அருந்திய மருந்துக்கு அளவுக்கு ஏற்ப நம் உடலில் தாக்கங்களை ஏற்படுத்தும். இந்த மது அருந்தியவுடன் சில தவறுகளை நாம் அறியாமலும் செய்து விடுகிறோம். மது அருந்துவதால் பாதுகாப்பு என்று எதுவுமே கிடையாது. முதியவர்கள் கீழே விழும்போது ஆபத்து மது அருந்துவதால். சில மருந்துகள் ஏற்கனவே பயன்படுத்தி கொண்டிருக்கும் போதும் மது அருந்துவதால் ஆபத்து ஏற்படும். காயம் ஏற்பட்டவர்களுக்கு நிச்சயமாக மதுவிலிருந்து இரத்த கசிவு ஏற்படும். மதுவினால் டிமென்ஷியா என்னும் ஞாபக மறதி நோய் ஏற்படும். நிச்சயமாக மதுவானது நம்முடைய மூளையில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்ற பகுதியில் பல வேதியியல் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. இந்த வேதியியல் மாற்றங்கள் இயல்பாக வேலை செய்வதை பாதிக்கிறது. இதனால் இயல்பு நிலையிலிருந்து இயல்பற்ற நிலைக்கு நாம் செல்கிறோம். பொதுவாக மது அருந்துவதால் மனச்சோர்வு, அச்சக்குறைபாடு, உணர்ச்சி வயப்பட்டு பேசுதல்,
செயல்களை செய்தல், ஒரு தெளிவான எண்ணம் இல்லாமல் ஏதோ தாறுமாறாக பேசுதல், இம்மாதிரி நிகழ்வுகள்லாம் ஏற்படுகிறது. மது அருந்துவதால் ஹேங் ஓவர்ஸ் என்று சொல்லப்படும் மது அருந்துவதற்கு சில நிமிடங்களுக்கு பிறகு பதட்டம், நடுக்கம், இம்மாதிரி சில குறைபாடுகள் ஏற்படும். வாழ்க்கை மேலும் மது அருந்துவதால் சிக்கலாகும். நல்ல உறவுகள், நட்புகள் நம்மிடமிருந்து விலகிச் செல்லும், அவற்றில் பாதிப்பை ஏற்படுத்தும். தம்மை பற்றிய ஒரு தவறான கருத்துக்களை இந்த சமூகத்தில் ஏற்படுத்திவிடும். பொதுவாக மது அருந்துபவர்களுக்கு தாம்பத்திய இல்லற வாழ்க்கை பாதிப்பு நிச்சயமாக ஏற்படும். ஹேங் ஓவர் என்ற ஒரு நிலை வந்தால் தலைவலி இருக்கும், உடல் நலம் ஏதோ சோர்வாக தோன்றும், தூக்கம் இல்லாமல் இருக்கும், எப்பொழுதும் பதட்டமாகவும் சிடுசிடுப்பாகவுமே இருக்கும். எனவே இந்த மது அருந்துதல் என்பது நம்மளுடைய எண்ணங்களை அப்படியே, இயல்பான எண்ணங்களை அப்படியே எதிர்மறையாக மாற்றிவிடுகிறது. இந்த எதிர்மறையால் வரும் எண்ணங்களானது அதை நாம் செயல்படுத்தும் போது நாம் மற்றவர்களுக்கு எதிரிகளாகவும் விரோதிகளாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த மது அருந்துவதால் இயற்கையான அழகான எண்ணங்கள் கெட்டு சீரழிந்து ஒரு செயற்கையான அழிவை நோக்கி ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்களை உருவாக்கும். எனவே மது அருந்துதல் என்பது தவறானது. இந்த மது அருந்துதல் என்பது இது ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் அருந்த வேண்டும், இவ்வளவுதான் சாப்பிட வேண்டும் என்று சிலரிடத்தில் ஒரு கருத்து நிலவுகிறது. அது முற்றிலும் தவறானது. மது அருந்துவதால் என்றைக்குமே அது பாதிப்பு தான். இதற்கு அளவு வேறுபாடுகள் கிடையாது. சரி நண்பர்களே, உங்களுக்கு யாராவது மதுவை பற்றிய சந்தேகங்கள், நீங்கள் யாராவது மதுவுக்கு அடிமையாகி இருந்து விடுபட முடியாமல் இருந்தால் நீங்கள் நேரடியாக என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். மேலும் மனம் சார்ந்த நோய்கள், உடல் சார்ந்த நோய்கள் போன்றவற்றில் பாதிப்பு இருந்தாலும் நேரடியாக நீங்கள் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு நாங்கள் சிகிச்சை அளித்து வருகிறோம். உங்களுக்கு அப்படி ஒரு சிகிச்சை தேவைப்பட்டால் எங்களிடம் வாருங்கள். உங்கள் விவரங்களை நாங்கள் ரகசியமாக பாதுகாப்போம். மீண்டும் நாளை இதே தொடரில், இதே எண்ணங்களை அழகுவாக்கும் என்ற தொடரில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.